Hello students, 10th Maths Chapter 1ல one words பார்க்கலாம். 11th one, if f a to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க function a ல இருந்து b போகுது is a bijective function and if n of b is equal to 7 then n of a is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ bijectiveனா என்னது? 1-to-1 function, on-to function ரெண்டுமே ப்ரூவ் ஆகணும். 1-to-1 function என்னதுன்னா எல்லா டேர்ம்ஸ் a ல இருக்க எல்லா டேர்ம்ஸ்க்குமே b ல வந்து ஒரு டேர்ம் கண்டிப்பா இருக்கணும். அப்போ வந்து b ல 7 இருந்துச்சு அப்படின்னா A-லையும் 7 தான் இருக்கும். So n of b is equal to 7 னா n of a is equal to 7. அப்போ option A 7. 12th one, let f and g be two functions given by அப்படின்னு f is equal to அப்படின்னு bracket ஒரு செட் கொடுத்திருக்காங்க, g is equal to ஒரு செட் கொடுத்திருக்காங்க. Then the range of f composition g அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். f composition g ஓட range கண்டுபிடிக்கிறோம். இப்போ f composition g of 0 அப்போ வந்து g ல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல 0 அதை சப்ஸ்டிடியூட் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன அது பக்கத்துல இருக்க டேர்ம் என்னது 2. ஸோ f of 2 அப்படின்னு வரும். f of 2 is equal to மேல f is equal to இருக்குல்ல அதுல பாருங்க 2 பக்கத்துல என்ன டேர்ம் இருக்கு 2,0. ஸோ f of 2 is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து f composition g of 1 அடுத்த டேர்ம் வந்து 1,0. ஸோ அந்த 1 சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ f of 0 பக்கத்துல இருக்கிறது 0. அப்ப 0 f ல பாருங்க f is equal to ல 0 எங்க வருது அப்படின்னா 1 கிட்ட வருது. So f of 0 is equal to 1. அடுத்து f composition g of 2 substitute பண்ணணும். 2 substitute பண்ணா அப்ப f of 4 f is equal to ல பாருங்க 4 பக்கத்துல என்ன இருக்கு 2 இருக்கு. So f of 4 is equal to 2 அப்படின்னு வருது. At the f composition g is equal to -4 substitute பண்றோம். இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்க term 2. So f of 2 அப்ப 2 எங்க வருது அப்படின்னா 2,0. So வந்து f of 2 is equal to 0 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி f composition g of 7,0 அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து f of 0 போடுறோம். f is equal to ல 0 எங்க வருதுன்னா 0,1. ஸோ f of 0 is equal to 1 அப்படின்னு வருது. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து ஈக்குவல் டு பக்கத்துல இருக்கு இல்லையா அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து ரேஞ்ச் 0, 1, 2 ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அப்போ ரேஞ்ச் is equal to 0, 1, 2. அப்போ ஆப்ஷன் D. 13th one, let f of x is equal to root of 1 plus x square then அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு f of xy, f of x, f of y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈக்குவல் டுவா இருக்கா, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுவா, லெஸ் than ஆர் ஈக்குவல் டுவா அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிறதுல எந்த வேல்யூ நமக்கு தெரியாது, f of y தெரியாது, f of xy தெரியாது. f of x கொடுத்துருக்காங்க, அப்போ f of y ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் ஆஃப் 1 plus y ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக y அப்படியே மாத்திருக்கோம். அடுத்து வந்து f of xy அப்படின்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக xy அப்படின்ற வேல்யூ போடுறோம். அப்போ ரூட் ஆஃப் 1 plus xy தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம். அடுத்து f of x டாட் f of y கண்டுபிடிக்கணும். which is equal to root of 1 plus x square plus y square plus xy தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ f of xy ஐயும் f of x டாட் f of y ஐயும் கம்பேர் பண்றோம். இதுல என்ன இருக்குன்னா அதுல வந்து 2 டேர்ம்ஸ் தான் இருக்கு, இது வந்து 3 டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ் மேல இருக்கு. இப்போ கண்டிப்பா வந்து இது வந்து f of xy வந்து lesser than தான் இருக்கும். அப்ப வந்து f of xy is less than or equal to f of x dot f of y. Option C. 14th one, if g is equal to 1,1, 2,3, 3,5, 4,7 is a function given by g of x is equal to alpha x plus beta. Then find the values of alpha and beta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இருக்க ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம g is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்களே பிராக்கெட்ல அந்த செட்டை வந்து நம்ம ஆரோ டயக்ராம்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் ஃபுல்லா எக்ஸ்லயும் செகண்ட் இருக்க டேர்ம் ஃபுல்லா g of x. இப்போ அந்த ஃபங்க்ஷன் g of x is equal to alpha x plus beta அப்படின்றத g of x க்கு பதிலா g of x வேல்யூ 1 அப்படின்றத சப்ஸ்டிடியூட் பண்ணி 1 is equal to alpha into x தானே, x ஓட வேல்யூ என்ன அதுக்கு நேரா இது இருக்கு 1. So alpha into 1 plus beta அப்படின்னு எழுதுறோம். அப்போ 1 is equal to alpha plus beta. அடுத்து g of x பதிலா 3 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 3 is equal to alpha, 3 க்கு நேரா என்ன இருக்கு 2, alpha into 2 plus beta. அப்ப 3 is equal to 2 alpha plus beta. இப்போ 1 alpha plus betaன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், 3 is equal to 2 alpha plus beta அப்படின்ற செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்றோம். அப்போ வந்து பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிருது. -2 is equal to minus alpha இருக்கு. அப்ப alpha is equal to 2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அந்த 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்ப 1 is equal to 2 plus beta. beta is equal to 1 minus 2, 2 இங்க வருமா -2 ஆகுது. அப்ப beta is equal to -1. ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். 15th one, f of x is equal to x plus 1 the whole cube
minus x minus 1 the whole cube represent a function அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லீனியரா, கியூபிக், ரெசிப்ரோக்கல், குவாட்ரேட்டிக். இதுல எந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இப்போ f of x is equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube. அது x plus 1 the whole cube அதோட ஃபார்முலா என்னது அப்படின்னா a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3a b square plus b. அதே மாதிரி மைனஸ் வேல்யூ அப்படின்னா ஒரு இது விட்டு ஒரு இது மைனஸ் வரும் வேல்யூஸ். இப்போ f of x is equal to ஃபார்முலா கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க x cube plus 3x square plus 3x plus 1 minus x cube minus 3x square plus 3x minus 1 அப்படின்னு இருக்கு. இப்போ மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1 மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிருது. அதே மாதிரி பிளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிருது. ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 3x ஸ்கொயர் பிளஸ் 3x ஸ்கொயர் அது வந்து 6x ஸ்கொயர் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிளஸ் 1 வந்து பிளஸ் 2 ஆயிடுச்சு. அப்போ 6x ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு பவர் வந்து 2 இருக்கு அப்படின்னா குவாட்ரேட்டிக் அப்படின்னு எழுதுவோம். கியூப் இருந்துச்சுன்னா கியூபிக். இப்போ வந்து பவர் நம்மளுக்கு 2 கிடைச்சிருக்கு அப்படின்றனால குவாட்ரேட்டிக் ஆப்ஷன் டி.